அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரிப்பரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் பொது தமிழ் பகுதியில் இலக்கணம், உரைநடை, செய்யுள் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. முதலாவதாக இலக்கணம். அந்த இலக்கணத்தில் 1 முதல் 15 வரை பார்த்துட்டோம். இந்த 15வது பகுதி தான் இலக்கண குறிப்பை கண்டறிதல். அப்போ அதற்கான 16 இலக்கண குறிப்புகளுக்கான வாய்ப்புகள் உள்ளது. 16 மொத்தம் பெயரெச்சத்தில் தொடங்கி கடைசியாக அன்மொழி தொகை வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். அது டெஃபினேஷன்ஸ், சில எடுத்துக்காட்டுகள் மட்டும்தான் நம்ம அந்த காணொலியில் பார்த்துருந்தோம். இப்போ இந்த காணொலியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாடப்புத்தகத்தில் கேட்கப்பட்ட சொற்களுக்கான இலக்கண குறிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில் பார்க்குறோம். அப்போது அதாவது மாறி மாறி இருக்கும். ஒவ்வொரு பாடப்பகுதியிலும் கேட்கப்பட்டது மாறும். நம்ம வார்த்தைகளுக்கு தான் இலக்கண குறிப்பு கண்டுபிடிக்கிறோம். அடுத்ததாக நேரம் இருக்கும்பொழுது இப்போ அடுக்கு தொடர் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள என்னென்ன வார்த்தைகள் அடுக்கு தொடரில் இருக்கு அப்படின்னு அதை ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம். இப்போ நமக்கு காலம் கருதி என்ன பண்றோம், ஒவ்வொரு வார்த்தைக்கும் இலக்கண குறிப்பு பார்த்துக்கிட்டு போறோம். எத்தனை எத்தனை அடுக்கு தொடர், விட்டு விட்டு அடுக்கு தொடர், ஏந்தி வினையெச்சம். இதெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா, ஏந்தி ஏன் இதை வினையெச்சம்னு சொல்றோம், இதை ஏன் முற்றுமைன்னு சொல்றோம், உருவகம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா கடந்த காணொலியில பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த 16க்கும் இலக்கண குறிப்பு அப்படின்னா அந்த 16லிருந்து தான் வந்தாகணும். அதற்கான தெளிவான வரையறைகளுடன் எடுத்துக்காட்டுகளுடன் சொல்லியிருப்போம். அதனால நான் அதனுடைய பிளேலிஸ்டும் இதில் நான் உங்களுக்கு லிங்க் பண்ணி வைக்கிறேன். அதை பார்த்துட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும். காலமும் முற்றுமை, முத்திக்கனி அப்படின்னா உருவகம், தெல்லமுது பண்பு தொகை, குற்றமிலா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம், நா ஓரெழுத்து ஒரு மொழி, செவிகள் உணவான 4ஆம் வேற்றுமை தொகை, சிந்தாமணி ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம், வெந்து வினையெச்சம், வெம்பி வினையெச்சம், எய்தி வினையெச்சம், மூடுபனி வினைத்தொகை, ஆடுகிளை வினைத்தொகை, வெறுங்கனவு பண்பு தொகை, விரிமலர் வினைத்தொகை, தடவரை உரிச்சொல் தொடர், கருங்குவளை பண்பு தொகை, செந்நெல் பண்பு தொகை, தோரண வீதியும் தோமரு கோட்டியும் அப்படி வரும், தோமரு கோட்டியும் எண்ணுமை, காய்குலை கழுகு, பூக்கொடி வள்ளி, முத்து தாமம். இவை எல்லாமே 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. காய்குலை கழுகு, பூக்கொடி வள்ளி, பூத்தாமம் முத்து தாமம் அப்படிங்கிறது 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. மாற்றுமின் பரப்புமின் ஏவல் வினைமுற்று, உருபொருள் உரிச்சொல் தொடர், தாழ்பூந்துரை வினைத்தொகை, பாங்கறிந்து 2ஆம் வேற்றுமை தொகை, நன்பொருள் தன்மணல் நல்லுயிர் பண்பு தொகை, அன்பும் பண்பும் இனமும் மொழியும் எண்ணுமை, சொன்னோர் வினையால் அணையும் பெயர், உணர்ந்தோர் வினையால் அணையும் பெயர், மாக்கடல் உரிச்சொல் தொடர், ஆக்கல் தொழில் பெயர், பொன்னை போல் உவம உருபு, பொன்னை போல், மலர்கை வில்வாள் உம்மை தொகை, தவிர்க்க ஒணா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம், அறிவார் வல்லார் வினையால் அணையும் பெயர், விதையாமை உரையாமை எதிர்மறை தொழிற்பெயர், தாவா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம், இடிக்குரல் உவமை தொகை, பிடி பசி வேற்றுமை தொகை, பூவையும் குயில்களும் முதிரையும் சாமையும் வரகும். இவையெல்லாம் 2 வார்த்தைகள் இருக்கு இதுல பாருங்க. இது அடுத்தது இது. எண்ணுமை, கருமுகில், இன்னுயிர், பைங்கிலி பண்பு தொகைகள், பெருங்கடல், முதுவெயில், இன்னிலங்குருளை என்பவை பண்பு தொகை. மன்னிய பெயரெச்சம், வெறியி சொல்லிசை அளபெடை. இப்போ நம்ம அந்த 16 வகையில் இந்த அளபெடைகள் பார்க்கல. அதை
பின்னாடி பார்ப்போம். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம 16 இலக்கண குறிப்பறிதலில் பார்த்துருந்தோம். இதில் இந்த சொல்லிசை, செய்யுளிசை, இன்னிசை அளபடை, இந்த அளபடிகளுடைய வரையறைகளை பார்க்கல. இதை நாம அடுத்தடுத்து பார்க்கலாம். கடிகமழ் உரிச்சொல் தொடர் மலர்கன்னி மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை மலர்கன்னி மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை எருத்துக்கோடு ஆறாம் வேற்றுமை தொகை கரை பொருள் அப்படின்னு சொல்லுவோம். கரை பொருள் இரண்டாம் வேற்றுமை தொகை மறைமுகம் உவமை தொகை அதிர்குரல் வருமலை வினைத்தொகை கொட்ட வினையெச்சம் முத்துடை தாமம் இரண்டாம் வேற்றுமை தொகை தேமாங்கனி தண்டகள் நற்றவம் இவை பண்பு தொகை விளைக வியங்குள் வினைமுற்று தேர்ந்த பெயரெச்சம் இறைஞ்சி வினையெச்சம் கொடியனால் இடைக்குறை கொடியனால் அப்படிங்கிறது இடைக்குறை அஞ்சி பெயரெச்சம் வெண்குடை இளங்கமுகு அப்படிங்கிறது பண்பு தொகை கொல்யானை குவிமொட்டு என்பவை பண்பு தொகை ஓங்கிய பெயரெச்சம் நிலைய சொல்லிசை அளபடை குழாத்து செய்யுளிசை வாயில் இலக்கண போலி மா கால் உரிச்சொல் தொடர் முழங்கிசை இமிழிசை வினைத்தொகை நெடுநிலை முன்னீர் பண்புத்தொகை மகிழ்ந்தோர் வினையால் அணையும் பெயர் பிறவி இருள் உருவகம் ஒளி அமுது உருவகம் வாழ்க்கை போர் உருவகம் பாண்டம் பாண்டமாக அடுக்கு தொடர் வாயிலும் சன்னலும் எண்ணும்மை ஆக்குக போக்குக நோக்குக காக்க இவை எல்லாமே வியங்கோல் வினை முற்றுகள். இதுவரைக்கும் பார்த்தது 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் உள்ள இலக்கண குறிப்புகள். அடுத்ததாக 10ஆம் வகுப்பில் உள்ள இலக்கண குறிப்புகளை பார்க்கலாம். சுமந்து வீசி வினையெச்சங்கள் மிகுந்த பெயரெச்சம் நல்லொளி நெடுங்காலம் பண்பு தொகைகள் நல்ல லயத்துடன் குறிப்பு பெயரெச்சம் மூதூர் பண்பு தொகை உருதுயர் வினைத்தொகை கைத்தொழுது மூன்றாம் வேற்றுமை தொகை தடக்கை உரிச்சொல் தொடர் நன்மொழி பண்பு தொகை வியத்தல் நோக்கம் உரைத்தல் எழுதுதல் செப்பல் இருத்தல் வழங்கல் இவை எல்லாமே தொழிற்பெயர்கள். வருக வியங்கோல் வினைமுற்று வந்து வினையெச்சம் நன்முகமன் பண்பு தொகை பொருந்து வினையெச்சம் போற்று பொறுக்கி திருத்தி அகற்றி வினையெச்சம் அருந்துணை பண்பு தொகை அசையி கெழியி சொல்லிசை அளபடைகள் பரூக் குரு கண் செய்யுளிசை அளபடைகள் எய்தி குறி புக்கு வினையெச்சங்கள் பொழிந்த சேர்ந்த பெயரெச்சங்கள் மீளாத்துயிர் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் அறுத்து வினையெச்சம் ஆளா உணதருளே ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் ஊழ் ஊழ் அடுக்கு தொடர் வளர் வானம் வினைத்தொகை செந்தி பண்பு தொகை வாரா அப்படின்னா ஒன்றனை குறிக்கக்கூடியது உயிர்கெட்ட எதிர்மறை பெயரெச்சம் வரா வாரா வரா அப்படிங்கிறது தோன்றி மூழ்கி வினையெச்சங்கள் கிளர்ந்த பெயரெச்சம் போற்று பெருக்கி திருத்தி அகற்றி வினையெச்சங்கள் அருந்துணை பண்பு தொகை கேள்வியினான் வினையால் அணையும் பெயர் காடனுக்கும் கபிலனுக்கும் எண்ணுமை கழிந்த பெயரெச்சம் கற்றோர் வினையால் அணையும் பெயர் உணர்ந்த கபிலன் பெயரெச்சம் தீம் நல்நிதி பெருந்தகை இவை பண்பு தொகை குறிப்பது ஒழுகுதார் வினைத்தொகை மீனவன் ஆகு பெயர் கேள்வியினான் வினையால் அணையும் பெயர் காடனுக்கும் கபிலனுக்கும் எண்ணுமை கழிந்த பெயரெச்சம் இறுக்கி வினையெச்சம் தளர பெயரெச்சம் குண்டலமும் குழைக்காதும் எண்ணுமை ஆடுக வியங்கோல் வினைமுற்று கட்டிய
பெயரெச்சம். வட்டச் சுட்டி பெயரெச்சம். செங்கீரை, செம்பொன்னடி, பைம்பொன், சிறுங்கினி இவை பண்பு தொகைகள். தண்டலை, வெய்யோன், நெடுந்திரை, நெடும்படை, புதுமணல் இவை பண்பு தொகைகள். சண்பக காடு இரு பெயரட்டு பண்பு தொகை. கிடந்து, கடந்து, விழிந்து வினை எச்சங்கள். நோக்க பெயரெச்சம். மறிகடல், வரிசோதி இவை வினைத்தொகைகள். எழுந்திராய், எழுந்திராய். உறங்குராய், உறங்குராய் அடுக்கு தொடர். காலதூதர் உருவகம். தொழுது, விரைந்து, அழுத்து இவை வினையெச்சங்கள். நண்பா விழி வேற்றுமை. வருபுனல், எழு கழனி வினைத்தொகை. இளமான், நெடுவரை பண்புத்தொகை. மாமலர் உரிச்சொல் தொடர். வண்ணமும் சுண்ணமும் எண்ணும்மை. பயில் தொழில் வினைத்தொகை. நன்கலம், வெறுக்கை, நுண்வினை, அரும்பவுல் பண்புத்தொகை. பகருதர் வினையால் அணையும் பெயர். செறிந்த பெயரெச்சம். குழலினும் யாழினும் எண்ணும்மை. காலக்கழுதை உருவகம். கந்தை துணி இரு பெயரிட்டு பண்புத்தொகை. கால கணிதம் உருவகம். ஆக்கல், அழித்தல், அழித்தல் தொழிற்பெயர். கொள்க, எழுதுக வியங்கொள் வினைமுற்று. கொள்வோர் வினையால் அணையும் பெயர். அறிந்து வினையெச்சம். கற்காலம் இரு பெயரிட்டு பண்புத்தொகை. புலம்புவார் வினையால் அணையும் பெயர். செங்கற்கள் பண்புத்தொகை. காக்கென்று, காக்கவென்று என்பதன் தொகுத்தல் விகாரம். காக்கென்று அப்படிங்கிறது காக்கவென்று என்பதன் தொகுத்தல் விகாரம். கணீர் அப்படின்னா கண்ணீர் என்பதன் இடைக்குறை. இடையில் வரக்கூடிய இன் மறைந்து விட்டதால இதை கணீர் அப்படிங்கிறது எழுதுறோம். இது இடைக்குறை. காய்மணி, உய்முறை, செய்முறை வினைத்தொகைகள். மெய்முறை. இப்ப செய்முறை அப்படிங்கிறது வினைத்தொகை. இதே மெய்முறை அப்படிங்கிறது வேற்றுமை தொகைகள். இப்ப இதனுடைய வேறுபாடு தெரியணும் அப்படின்னா இதனுடைய வரையறை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வேறுபாடை எளிமையா கண்டுபிடிக்கலாம். கைமுறை மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. பரப்பி, ஒலித்து வினையெச்சங்கள். வாழ்ந்தேன் தன்மை ஒருமை வினைமுற்று. வி ஓரெழுத்து ஒரு மொழி. தடவிலா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். நல்லறம், இளங்கூழ் பண்புத் தொகைகள். காக்கென்று, காக்கவென்று என்பதன் தொகுத்தல் விகாரம். கணீர் ஏற்கனவே பார்த்துட்டோம். காய்மணி, உய்முறை, செய்முறை வினைத்தொகைகள். மெய்முறை வேற்றுமை தொகை. கைமுறை அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்தது 10ஆம் வகுப்பில் உள்ள இலக்கண குறிப்புகள். அடுத்தது 11ஆம் வகுப்பில் உள்ள இலக்கண குறிப்பை பார்க்குறோம். வழி வழி, தீட்டி தீட்டி அடுக்கு தொடர். தொழுதவர், உழுதவர், விதைத்தவர், வியர்த்தவர் வினையால் அணையும் பெயர். நிறைமணி, கனை கடல் வினைத்தொகைகள். சாகாத, எழுகின்ற, எழுத்துவித்த இவை எல்லாமே பெயரெச்சங்கள். இந்த பெயரெச்சத்தில் இது பாருங்க, இது என்ன சொல்றோம், இது எதிர்மறை பெயரெச்சம். பெயரெச்சம் தான். அதே நம்ம உள்ள டீப்பா போனோம் அப்படின்னா சாகாத அப்படின்னா எதிர்மறை பெயரெச்சம். உரமெல்லாம் தொகுத்தல் விகாரம். உரமெல்லாம் தொகுத்தல் விகாரம். இது போல ஒரு சில வார்த்தைகள் இருக்கும், ரிப்பீட்டடா ஆகக்கூடியது தெரியும். பெயரெச்சம், வினையெச்சம், பண்புத்தொகை, வினையால் அணையும் பெயர்லாம். இப்ப இதெல்லாம் சிறப்பு கவனம் செலுத்தி படிக்க வேண்டியிருக்கும். உரமெல்லாம் அப்படின்னா தொகுத்தல் விகாரம். தொல் கனிமங்கள் அப்படின்னா தொன்மை கனிமங்கள், அதான் தொல் தனிமங்கள் பண்புத்தொகை. மலை முகடு, மலையின் கண் உள்ள முகடு. 7ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. விரல் முனை அப்படின்னா விரலினது முனை. 6ஆம் வேற்றுமை தொகை. தந்தவளே விழித்தொடர். மாநகர் உரிச்சொல் தொடர். காட்டல், கோடல் தொழிற்பெயர்கள். கேட்போர் வினையால் அணையும் பெயர். ஐந்தும் முற்றுமை. நுவல்வோன், கொல்வோன், ஆக்கியோன், மொழினர், வைத்தார் இவை எல்லாமே வினையால் அணையும் பெயர்கள். நுவல்வோன்,
கொள்வோன் ஆக்கியோன் மொழினர் வைத்தார் வினையால் அணையும் பெயர்கள். ஆடமை அப்படின்னா ஆடு ஆமை, அதுதான் ஆடாமை அப்படின்னு சொல்றோம். வினைத்தொகை. அமைதோல் உவமை தொகை. நூன்முகம் நூற்பெயர் ஆறாம் வேற்றுமை தொகை. பொருளும் ஐந்தும் சித்திரமும் கோபுரமும் ஆறாம் வேற்றுமை தொகை. சந்தேகம் நமக்கு வரலாம், இது எண்ணுமையா இருக்குமா அப்படின்ட்டு. இப்போ ஆறாம் வேற்றுமை தொகையாக இது இங்கு இருக்கும். காரணம் வரையறையை பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். மாடக்கு அப்படின்னா அத்து சாரியை தொக்கி நின்றது. மாடக்கு அத்து அப்படிங்கிற சாரியை தொக்கி நின்றது. பார்க்க வினையெச்சம். மழைக்காலம் அப்படின்னா இரு பெயரிட்டு பண்பு தொகை. நெடுமரம் பண்பு தொகை. குருவிகளையும் கூடுகளையும் அப்படின்னா எண்ணுமை. கரைகின்ற பெயரெச்சம். பொய்த்தது மருகியது அப்படின்னா ஒன்றன்பால் வினைமுற்றுகள். செங்கயல் வெண்சங்கு பண்பு தொகைகள். அகிர்புகை ஆறாம் வேற்றுமை தொகை. மஞ்சையும் கொண்டலும் எண்ணுமை. கொன்றை சூடு இரண்டாம் வேற்றுமை தொகை. ஏற்பவர் வினையால் அணையும் பெயர். பாயும் மேயும் பொய்யும் முற்றுமைகள். மடை இடங்கனி வாவித்திரங்கம் ஏழாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகைகள். ஈன்ற சங்கு போற்றும் திருமலை. வருங்காவில் சூடும் ஐயன் பெயரெச்சங்கள். ஏந்தி வெடிக்கும் வினையெச்சம். ஆள் அசைநிலை. கண்ணி அண்மை விழிச்சொல். ஆடுகம் தன்மை பன்மை வினைமுற்று. கொண்டன்றால் அப்படின்னு ஆள் அப்படிங்கிறது அசைநிலை. பேரமார் கண்ணி அண்மை விழி அழைத்தல். பேரமார் கண்ணி அப்படிங்கிறது அண்மை விழி. ஆடுகளம் விரைந்தே தன்மை பன்மை வினைமுற்று. காயா கொன்றை நெய்தல் முல்லை உம்மைத்தொகை. போதவிழ் தளவொடு வினைத்தொகை. அலர்ந்து கவினி விரைந்து அப்படிங்கிறது எல்லாமே வினையெச்சம். அலர்ந்து விரைந்து வினையெச்சங்கள். தாவி வினையெச்சம். மாதே விழி. மேவி உயர்ந்து போற்றி ஏற்றி வினையெச்ச சொற்கள். நுண்ணிடை கொழுங்கனல் இரு பெயரிட்டு பண்பு தொகை. உயர்ந்தோங்கும் ஒரு பொருட் பன்மொழி. நகர்வாசன் ஐந்தாம் வேற்றுமை தொகை. புயவரை உருவகம். புனைத்தீரன் தருகழு காசலம் இடிமுழவோசை இவை வினைத்தொகைகள். பதம்பனி அப்படின்னா பத்தை பனி. கொடியை சூடிய இரண்டாம் வேற்றுமை தொகை. குறவல்லி ஐந்தாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. மொழி போதினில் அப்படி மொழியை கூறும் போதினில் இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. நூபுது தொனி நூபுரத்தினது தொனி. அடியார் கணம் அப்படின்னா அடியாரது கணம் ஆறாம் வேற்றுமை தொகை. தங்க காவடி அப்படின்னா தங்கத்தால் ஆகிய காவடி மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. பூண்டார் வினையால் அணையும் பெயர். பிறந்தார் வினையால் அணையும் பெயர். நன்று அடுக்கு தொடர். வாழி வியங்கோல் வினைமுற்று. வெண்டலை பண்பு தொகை. அம்ம முன்னிலை விழி. புனர்போர் வினையால் அணையும் பெயர். கொல்லோ அப்படின்னா கொல் கூட்டல் ஓ கொல்லோ வினையால் அணையும் பெயர். அம்ம அசைநிலை. துஞ்சல் தொழிற்பெயர். முயலா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். உண்டு இனிது குறிப்பு வினைமுற்றுகள். ஆள் தேற்றம். உண்டல் அஞ்சல் தொழிற்பெயர்கள். உலகம் இடவாகு பெயர். இந்திரர் அமிழ்தம் அப்படின்னா இந்திரருக்கு உரிய அமிழ்தம் நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அஞ்சுவது அஞ்சி வினையால் அணையும் பெயர். உயிருக்கு கொடுக்குவர் உம்மை. இறந்தது தழுவிய எச்ச உம்மை. உயிருக்கு கொடுக்குவர் அப்படிங்கிறது உம்மை தொகை. இறந்தது தழுவிய அப்படிங்கிறது எச்ச உம்மை. கொடுக்குவர் படற்கை பலர்பால் எதிர்கால வினைமுற்று. நோன்தாள் உரிச்சொல் தொடர்.
அணையர் வினையால் அணையும் பெயர். அயர்விலர் எதிர்மறை வினையால் அணையும் பெயர். கற்பிக்கும் அப்படின்னா பெயரெச்சம். கற்பிக்கும் அப்படிங்கிறது பெயரெச்சம். இது தவறா இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இது சரியான வார்த்தைகள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கற்பிக்கும் அப்படின்னா வெளிப்படையாக வந்திருக்கு. இலக்கண வரையறைப்படி இது பெயரெச்சம் வராது. என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. அடுத்ததாக பறந்து, நடக்க, இசைக்க, வீழ்ந்து இவையெல்லாம் வினையெச்சங்கள். வெண்சுவை, தீம்பால் அப்படின்னா பண்பு தொகைகள். விரி கதிர், ஒழுகு நீர் இவையெல்லாம் வினைத்தொகைகள். பொற்காலம், பொற்சிலம்பு, மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை. கொண்ட பெயரெச்சம். அறிவும் ஒழுக்கமும் எண்ணுமை. பந்தர் அப்படின்னா பந்தல் என்பதன் ஈற்றுப்போலி. சிறுகோள் அப்படின்னா முது செவிலி. சிறு விளையாட்டு, கொடுஞ்சோறு இவையெல்லாமே பண்பு தொகைகள். சிறுகோள், முது செவிலி, சிறு விளையாட்டு, கொடுஞ்சோறு இவையெல்லாமே பண்பு தொகைகள். கலந்த, கொடுத்த பெயரெச்சங்கள். ஏந்தி, பிழைக்க, ஒழிய, ஓடி, மெலிந்து, மறுத்து இவையெல்லாம் வினையெச்சங்கள். உள்ளான் முற்றெச்சம். கொழுநன் அப்படின்னா கொழுனது குடி. கொழு நன்கு அப்படின்றா கொழுனனது குடி. இது ஆறாம் வேற்றுமை தொகை. உன் அப்படின்னா முன்னிலை ஏவல் ஒருமை வினைமுற்று. ஒக்குபு செய்பு என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சம். அறிதல், போற்றல், நினைத்தல், கேட்டல், பகிரல் இவையெல்லாமே தொழிற்பெயர்கள். நனி இகக்கும் உரிச்சொல் தொடர். கேட்போன் வினையால் அணையும் பெயர். இசுக்கும் உரைக்கும் அப்படின்னா செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்றுகள். மலிந்த, மண்டிய, பூத்த, பொலிந்த பெயரெச்சங்கள். மலிந்த, பூண்டிய, பூத்த, பொலிந்த இவை எல்லாமே பெயரெச்சங்கள். ஈடன் ஈற்றுப்போலி. தரும் அப்படின்னா செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு பெயரெச்சம். பெரும்புகழ், தென்டிரை அப்படின்னா பண்பு தொகைகள். பொன்னகர் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை. மாநகர் உருபகை எல்லாமே உரிச்சொல் தொடர். ஐந்தும் முற்றுமை. தானமும் ஒழுக்கமும் தவமும் ஈகையும் எண்ணுமைகள். படைத்த பெயரெச்சம். ஈடன் ஈற்றுப்போலி. அரும்பொருள், தொன்னகர், புதுமலர் பண்பு தொகைகள். யாவும் முற்றுமை. முன்னாடி ஒரு வினா கேட்டிருந்தோம்ல, இது என்ன வரும் அப்படின்ட்டு. அது கண்டிப்பா முற்றுமை. அதனுடைய ஆன்சர் முற்றுமை. சிந்தி, பணிந்து அப்படின்னா வினையெச்சங்கள். வறுமை, நோய் அப்படின்னா உருவகம். மலைவிழா, தொலைவிழா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சங்கள். இடுவிருந்து பண்பு தொகை. அருஞ்சருமம் பண்பு தொகை. வளையி, அசையி சொல்லிசை அளபடைகள். எரிவாள் வினைத்தொகை. அரண் அப்படின்னா அறம். திறன் அப்படின்னா திறம். இது எப்படி மாறி இருக்கு? ஈற்றுப்போலி. பிழையா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். பெருங்கடல் பண்பு தொகை. முகந்த, எதிர்ந்த, மலர்ந்த, பொலிந்த பெயரெச்சங்கள். அரிமன்னர் உயர் விசும்பு இவை வினைத்தொகைகள். வாழிய வியங்கோல் வினைமுற்று. உணவையும் உறக்கத்தையும் அப்படின்னா எண்ணுமை. சதுர வட்ட கோணம் உம்மை தொகை. சதுரம் தனியா சதுரம்னு கேட்டாங்கன்னா அது பண்பு தொகை. இங்க கேட்பது சதுர வட்ட கோணம் அப்படிங்கிறது உண்மை தொகை. உணவையும் உறக்கத்தையும் எண்ணுமை. மாண்ட தவளை பெயரெச்சம். பெற்ற, இட்ட, கொடுத்த, கட்டிய பெயரெச்சங்கள். சொல்ல, கடித்து, சொல்லி, நீண்டு, நெளிந்து, சுருண்டு இவை எல்லாமே வினையெச்சம். சுண்டு விரல் இரு பெயரிட்டு பண்பு தொகை. திருகு முருகு உம்மை தொகை. சுடுகாடு, கெல்புலி, குறைகடல் இவை வினைத்தொகைகள். நல்லாடை பண்பு தொகைகள். அயன்மால் உம்மை தொகை. கற்பொடி ஆறாம் வேற்றுமை தொகை. ஒதுக, பேசிடுக ஓதுக, பேசிடுக, ஆழ்க, வாழிய வியங்கோல் வினைமுற்றுகள். அலைகடல் வினைத்தொகை. தமிழ் கவிஞர் இரு பெயரட்டு பண்பு தொகை.
நெடுங்குன்று, பேரன்பு இவை பண்புத்தொகை. ஒழிதல் தொழிற்பெயர். உழுதுழுது அடுக்குத்தொடர். வீழிய வியங்கோள் வினைமுற்று. நிறை உழைப்பு, உயர்தமிழ், வீழ்கொல்லி வினைத்தொகைகள். பாம்பு கூட்டம் இருபெயரட்டு பண்புத்தொகை. இளஞ்சிங்கம், பெருங்காடு, சிற்றூர், நெடுமரங்கள் பண்புத்தொகைகள். சாதல், தவிர்த்தல், முழக்கம் இவை தொழிற்பெயர்கள். பதபதைத்து அடுக்குத்தொடர். பெரியோரே தாய்மாரே அப்படி இளஞ்சிங்கங்களே, அதாவது பெரியோரே தாய்மாரே, சிங்கங்கால், பெரியீர், அன்னையீர் அப்படிங்கிறது அண்மை விழிகள். பெரியோரே தாய்மாரே, இளஞ்சிங்கங்கால், பெரியீர், அன்னையீர் அப்படிங்கிறது அண்மை விழிகளை குறிக்கக்கூடியது. பூட்டி வினையெச்சம். வந்திறந்தார், கொண்டவர் வினையால் அணையும் பெயர். எலாம் அப்படின்னா இடைக்குறை. கற்பிளந்து, மலை பிளந்து இரண்டாம் வேற்றுமை தொகை. அரசனுக்கும் எனக்கும், இவளும் நானும், கவிஞனுக்கும் காதலிக்கும் எண்ணுமைகள். வந்தோம் தன்மை பன்மை வினைமுற்று. கண்ணீர் வெள்ளம் உருவகம். ஒரீஇய சொல்லிசை அளபடை. புகழ் பண்பு வினைத்தொகை. நன்னாடு பண்புத்தொகை. துய்த்தல் தொழிற்பெயர். மருண்டனன் தன்மை ஒருமை வினைமுற்று. ஒடியா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். கடுந்துப்பு நல்லிசை பண்புத்தொகை. பிழைப்பு தொழிற்பெயர். தண்டா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். இகழ்ந்து கண்டு நல்கி வினையெச்சங்கள். புரைவையின் புரைவையின் அடுக்குத்தொடர். கல்லையும் மண்ணையும் எண்ணுமை. சொல்லி வினையெச்சம். விழிப்பேன் தன்மை. விழிப்பேன் அப்படிங்கிறது தன்மை ஒருமை வினைமுற்று. சமத்துவ புனல் உருவகம். கல்லையும் மண்ணையும் எண்ணுமை. செல்லி வினையெச்சம். விழிப்பேன் தன்மை ஒருமை வினைமுற்று. உரைத்தாய் முன்னிலை ஒருமை வினைமுற்று. உடை அணிந்தேன் இரண்டாம் வேற்றுமை தொகை. பெற்றேன், குளித்தேன், அளித்தேன், அணிந்தேன், தின்றேன், வென்றேன் இவை தன்மை ஒருமை வினைமுற்று. நிற்கின்றாய், என்பாய், பேசுகிறாள் இவை முன்னிலை ஒருமை வினைமுற்று. காகிதம் தின்பது, பிள்ளைகள் பெறுவது இரண்டாம் வேற்றுமை தொகை. கடிநகர், சாலத்தகும் உரிச்சொல் தொடர்கள். உருட்டி வினையெச்சம். பின்னிய முளைத்த பெயரெச்சங்கள். இளமுகம், நல்லூன், சிறுபுல், பேரழகு, முன்னீர், நன்மகன் பண்புத் தொகைகள். பூக்குலை இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத் தொகை. தேன் துளி இருபெயரிட்டு பண்புத்தொகை. ஆசிலா, ஓவா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சங்கள். ஏகுமின் ஏவல் பன்மை வினைமுற்று. பார்த்து பார்த்து, நில் நில், உழுது உழுது அடுக்குத் தொடர்கள். வாய்க்கால் இலக்கணப் போலி. முன்பின் துக்கி வந்ததால் இதை இலக்கணப் போலி அப்படின்னு சொல்றோம். செய்தொழில், அலைகடல், வீழருவி வினைத்தொகைகள். மலையலை, குகைமுகம் உவமை தொகைகள். நெருநெரு இரட்டைக் கிளவி. புல்புழு, ராப்பகல் உம்மை தொகைகள். காலத்தச்சன் உருவகம். ஏகுதி ஏவல் ஒருமை வினைமுற்று. புழுக்களும் பூச்சியும் எண்ணுமை. தங்குதல் தொழிற்பெயர். கடந்து, சிக்கி, கலந்து அப்படின்னா வினையெச்சம். சென்ற என்றால் பெயரெச்சம். மண்கள், புல்புழு, ராப்பகல் உவமை தொகைகள். விடுத்தனை அப்படின்னா முன்னிலை ஒருமை வினைமுற்று. ஏகுவன் தன்மை ஒருமை வினைமுற்று. அடுத்ததாக 12ஆம் வகுப்பில் உள்ள இலக்கண குறிப்பு. செந்தமிழ், செந்நிறம், செம்பருதி பண்புத் தொகைகள். சிவந்து வினையெச்சம். வியர்வை வெள்ளம் உருவகம். முத்து முத்தாய் அடுக்குத் தொடர். வியந்து, ஈன்று, கூவி, உடைத்து வினையெச்சங்கள். தமிழ்க்குயில் உருவகம். உயர்ந்தோர் வினையால் அணையும் பெயர். வெங்கதிர் பண்புத்தொகை.
இலாத அப்படின்னா இல்லாத, இடைகுறை விகாரம். இது எதிர்மறை பெயரெச்சத்தையும் குறிக்கும். இலாத அப்படிங்கிறது இடைக்குறை விகாரம், எதிர்மறை பெயரெச்சமும் வரும். வந்து, தொழ, விளங்கி வினையெச்சங்கள். ஒளி நீர் வினைத்தொகை. இருளகற்றும் இரண்டாம் வேற்றுமை தொகை. காய்கிறது, உறிஞ்சுகிறது, உதறுகிறது, தோய்கிறது, விடுபடுகிறது என்றால் படர்க்கை ஒன்றன்பால் வினைமுற்றுகள். இசைக்கின்றன, படர்க்கை பலவின்பால் வினைமுற்று. இருக்கிறேன், அலைகிறேன் அப்படின்னா தன்மை ஒருமை நிகழ்கால வினைமுற்றுகள். நனைந்து, குதித்து, அசைந்து, ஏந்தி வினையெச்சங்கள். இருந்த, தீட்டிய, அழிந்த, இறங்கிய, வாங்கிய, போன இவை பெயரெச்சங்கள். வகையி சொல்லிசை அளபடை. பொய்யா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். புதுப்பெயல், கொடுங்கோல் பண்பு தொகைகள். வகையி சொல்லிசை அளபடை. பொய்யா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். உளது இடைகுறை விகாரம். மாதவம் உரிச்சொல் தொடர். தாழ்கடல் வினைத்தொகை. செற்றவர் வினையால் அணையும் பெயர். நுந்தை அப்படின்னா நும் தந்தை என்பதன் மறு. தடக்கை உரிச்சொல் தொடர். நளிர்கடல் இழிவி அருவி வினைத்தொகை. நோர்க்கும் சவரி வினையால் அணையும் பெயர். தாவா வலி ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். பொலிந்தான் படர்க்கை ஆண்பால் இறந்த கால வினைமுற்று. வலி அரக்கர் இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. நன்னுதல் இன்னுரை அருங்கானம் பண்பு தொகைகள். வயங்குமொழி வினைத்தொகை. அடையா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அறிவும் புகழும் எண்ணுமை. சிறார் இசை நிறை அளபடை. கொள்தச்சர் வினைத்தொகை. வாயிலிலேயே அண்மை விழி. உடையோர் வினையால் அணையும் பெயர். மலரடி உவமைத்தொகை. வளர்தலம் வினைத்தொகை. மாமயிலை உரிச்சொல் தொடர். பெருங்கடல் பண்புத்தொகை. உழாது செய்யுளிசை அளபடை. வெறிய சொல்லிசை அளபடை. ஆடலும் பாடலும் எண்ணுமை. தொல்நெறி பண்புத்தொகை. நகை அழுகை இளிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை இவை எல்லாமே தொழிற்பெயர்கள். தொல்நெறி பண்புத்தொகை. காய்நெல் வினைத்தொகை. புக்க அப்படின்னா பெயரெச்சம். அறியா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அறிந்து அறுத்து புக்கு அப்படின்னா வினையெச்சம். செழிக்கும் என்றால் செய்யும் எனும் வினைமுற்று. உண்ணான் படர்க்கை ஆண்பால் எதிர்மறை வினைமுற்று. கருந்தடம் வெங்குருதி பண்பு தொகைகள். வெந்து சினந்து போந்து வினை எச்சங்கள். உண்ணலிர் முன்னிலை பன்மை வினைமுற்று. உண்ணலிர் என்பது முன்னிலை பன்மை வினைமுற்று. ஓர்மின் ஏவல் பன்மை வினைமுற்று. சொற்ற திருந்திய பெயரெச்சங்கள். பாதகர் வினையால் அணையும் பெயர். ஊன்ற அடுக்கு தொடர். கருந்தடம் வெங்குருதி பண்பு தொகைகள். உண்ணலிர் முன்னிலை பன்மை வினைமுற்று. வாய்த்த உவப்ப கொடுத்த ஈந்த பெயரெச்சங்கள். கவா அன் செய்யுளிசை அளபடை. தடக்கை உரிச்சொல் தொடர். நீளம் ஆகுபெயர். அருந்தமிரல் நெடுவழி. வெள்ளருவி நெடுவேல் நன்மொழி நன்னாடு இவையெல்லாம் பண்புத்தொகை. அரவு கடல் இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. மலைதல் தொழிற்பெயர். விரிகடல் வினைத்தொகை. கடல்தானை உம்மைத்தொகை. நல்கிய தாங்கிய மறைந்த பெயரெச்சங்கள். பெருங்கடல் பெருமகன் பெருந்தேர் செந்நுகம் பண்பு தொகைகள். திகழ் நீளம் கமழ்பூ இவை வினைத்தொகைகள். அப்ப இதுவரைக்கும் நாம பார்த்தது 9, 10, 11, 12 ஆகிய வகுப்புகளில் உள்ள இலக்கண குறிப்புகளை தான் நம்ம பார்த்திருந்தோம்.
இதை வகுப்பு வரியாக பார்த்துருந்தோம். அடுத்தடுத்த காணொளிகளில் நாம் இதை 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள பண்பு தொகைகள் அப்படின்னா என்னென்ன, வினை தொகைகள் என்னென்ன, வினையால் அணையும் பெயர் என்னென்ன, இது மட்டும் தனியாக பிரித்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் நீங்கள் படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். இதை நம்ம அடுத்தடுத்து வரும் காணொளிகளில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.